அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி நாயனார் வெர்சஸ் பெரியாரிஸ்ட் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இந்த சண்டை, ஏன் இந்த மோதல், இவர் அப்படி அவங்களை என்ன சொன்னாரு, அவருக்கு பதிலாக இவங்க அவரை என்ன தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ சமூக வலைதளங்கள் ரொம்பவே ஹாட்டா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அதை பத்தி நம்ம நிச்சயமா இந்த வீடியோல பேசுவோம். கோபி நாயனார் அவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அறம் அப்படிங்கிற ஒரு படத்தை தமிழில் நயன்தாரா அவர்கள் கலெக்டராக இருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு குழந்தை குழிக்குள்ள விழுந்துடும். இது தமிழ்நாட்டில் அடிக்கடி நடக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ அதை ஒரு மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துக்காக அவருக்கு பெரியாரிய விருது கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையின் காரணமாக அந்த விருதை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நான் உண்மையான பெரியாரிஸ்ட், அது எனக்கு தெரியும், இந்த விருது எனக்கு வேண்டாம், அதுவும் நீங்கள் கொடுத்த விருது எனக்கு வேண்டாம், ஏன்னா நீங்கள்லாம் ஒரு பொய்யான பெரியாரிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. சரி, எதுக்காக இந்த பிரச்சனை, எங்கே இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லாக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் ரோடு போடுறாங்களாம். அந்த ரோடு போடுறதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆற்று மணலை அள்ளுவதாகவும், அதுக்காக இவர் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் செய்கிறாங்க. அந்த மக்களுக்காக இவர் போய் உறுதுணையாக நின்று போராடி இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டாக்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள். அவங்களுக்காக ஒரு பட்டாக்குளம் இந்த அரசு ஏன் கொடுக்கல, இங்கே ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை தான். இதை அவர் ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறாரு. அது நீலம் சோஷியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலில் பேசிய வீடியோவில் பெருசாக வியூஸ் கூட போகல. கிட்டத்தட்ட ஒரு 13,000-12,000 வியூஸ் தான் அந்த வீடியோவே வாங்கியிருக்கு. ஆனால் அதில் அவர் பேசின சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது பயங்கரமான ஒரு காட்டுத்தீயாக பரவி இருக்கு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஆளும் அரசை குறை சொல்லியிருக்கிறாரு. அதிகார வர்க்கத்தை நோக்கி பயங்கரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. முக்கியமாக அதிகார வர்க்கத்தை காப்பாற்ற நோக்கில் ஒரு முறையும் முட்டு கொடுக்கக்கூடிய இந்த போலி பெரியாரிஸ்டுகளுடைய பின்பத்தை உடைத்து இருந்திருக்கிறாரு கோபி நாயனார் அவர்கள். இதுக்காகத்தான் இப்போ அவரை போட்டு பிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில். என்ன அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சினுடைய ஒட்டுமொத்த கண்டென்ட்டுமே இந்த திராவிட அரசை காப்பாற்றுவதற்காக முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் எப்பயுமே பெரியார் கழகம், திராவிட கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரியாரிஸ்ட் எல்லாமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல தான் அவர் பேசியிருக்கிறாரு. அதில் நிறைய விஷயங்களை அடுக்கியிருக்கிறார். பிஜேபி இந்தியாவில் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை, மலைவாழ் மக்களை வெளியேற்றிக்கிட்டு அந்த நிலங்களை பறித்து கார்பரேட் முதலாளிகள் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே தான் இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே ஆண்டுகிட்டு இருக்க அரசு திராவிட அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுகவாக இருக்கட்டும், ரெண்டு பேரையுமே ஒரு சாடி தான் பேசியிருக்கிறார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அந்த நிலங்களுக்கு பட்டா கொடுக்கல. பட்டா கொடுக்காத காரணத்தினால அந்த நிலத்தின் உரிமை அவங்க கையில் இல்லை. அதனால் அவங்களை ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, அப்புறப்படுத்துகிறாங்க. அப்புறப்படுத்தி அந்த இடத்த கார்பரேட் முதலாளிகளுக்கும் பெரிய பெரிய பணக்காரங்கள் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் பிஜேபி அங்கே என்ன செய்கிறானோ அதே தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் வேற்றுமை என்ன இருக்குது, நீங்களாம் ஒரு உண்மையான பெரியாரிஸ்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் மலையை சுரண்டுறது, அங்கே எம்சாண்ட் எடுக்கிறேன், கிரானைட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலையை சுரண்டுறது, ஆற்று மண் அள்ளி விற்கிறது, இப்படி நான் நிலத்துலேருந்து டங்ஸ்டன் எடுக்கிறேன், இரும்பை எடுக்கிறேன், காப்பர் எடுக்கிறேன், தோரியம் எடுக்கிறேன், என்னென்னமோ மண்ணில் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே நான் நோண்டி எடுக்கிறேன். அதை தாண்டி மண்ணுக்குள்ளே போய் நான் மீத்தேன் கேஸ் எடுக்கிறேன், ஷேல் கேஸ் எடுக்கிறேன், ஈத்தேன் கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னு கண்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே குறிப்பாக விவசாய நிலங்களில் கொண்டு போட்டு ஓஎன்ஜிசி ஆயில் பைப்பு பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலங்களை கெடுத்து அங்கே இருக்கக்கூடிய மண் வளத்தை கெடுத்து விவசாயத்தை அழிக்கிறதுல இருந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து அவங்களை அப்புறப்படுத்துகிற வரைக்கும் எல்லா விதமான வேலைகளும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மண் அழுறாங்க. அவர் கேட்குறாரு, மண் அழுறாங்க, அந்த மண்ணை எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அரசனுடைய தேவைக்காகத்தான் நாங்கள் அழுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த மண் அரசனுடைய தேவைக்காகத்தான் பயன்படுத்தப்படுதா அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது.
அது எங்கேயோ யாரோ ஒரு பெரிய முதலாளிக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. கிராமப்புறங்களில் வந்து நீண்ட நெடிய சாலைகள் எல்லாமே போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக விவசாய நிலங்கள் மேலே சாலைகளை போடுறீங்க. ஒவ்வொரு ஊரையும் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு மேலே நீங்கள் சாலையை போட்டுட்டு போகிறீங்க. இந்த சாலை போடுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வீடுகள் பறிக்கப்படுது, நிலங்கள் பறிக்கப்படுது, இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து வீணாக்கப்படுது. அந்த சாலையை நீங்கள் யாருக்காக போடுறீங்க? மக்களுக்காக போடுறீங்களா? கிடையவே கிடையாது. அந்த சாலைகள் எல்லாமே ஒரு தனிப்பெரும் முதலாளிகளுக்கு அவங்களுடைய வணிகம் வந்து ரொம்ப வேகமாக நடக்கணும். ரோட்வே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே 8 வழி சாலைகளை இருந்து மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய சாகர்மாலா, பாரத் மாலா, அதனுடைய கிளை திட்டம் சாகர்மாலா, அதாவது ரோட்வே, ஏர்வே அண்டு சீவே, இது மூணையுமே ரயில்வே இது மூணையும் கொண்டு போய் சீவேல இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த சாகர்மாலா, பாரத் மாலா. இதுக்காகத்தான் பெரிய பெரிய சாலைகள் போடப்படுகிறது. இந்த சாலைகள்லாம் வந்து எங்கே எண்டில் போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அதானியோடைய துறைமுகங்களில் போய் தான் முடியும். அதே மாதிரி ஏர்போர்ட் போடுறதும் அதுக்காகத்தான் ரயில்வே ட்ராக்கும் இப்போ அங்கே கொண்டு போகிறாங்க. இது வந்து வருங்கால திட்டங்கள். அடிப்படையாக இப்போ வந்து துவங்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்த சாலை போடுது. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து அவர் பயங்கரமான கேள்விகளை கேட்குறாரு. இதெல்லாம் நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க? மக்களுக்காக செய்கிறீங்களா அப்படின்ற கேள்விகளை கேட்குறாரு. தன்னுடைய நிலங்களை பாதுகாக்க, தங்களுடைய வீடுகளை பாதுகாக்க, தங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அவங்களுடைய மக்கள் நலனுக்காக போராட வந்தால், மக்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராட வந்தால் அவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்கள வந்து ஜெயிலில் தள்ளுறது, அவங்கள வந்து போலீஸை விட்டு அடிக்க விடுறது, இதுதான் திராவிட மாடல் அரசா? இப்படி இந்த வீடியோவில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. மேலும் திராவிட மாடல் அரசு இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எப்படி பாதுகாப்பீங்க சொல்லுங்க. நேரடியாக அரசாங்கத்தை நோக்கின கேள்விகளை கேட்குறாரு. திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறீங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமையை எப்படி நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க? எப்படி அவங்களுக்கான முன்னுரிமையை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? இங்கே சமூக நீதி அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள் இங்கே சாதிய ஏற்றத்தாழ்வு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. வேங்கை வயல் போன்ற மிகப்பெரிய அவமானங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்வீங்க அப்படின்ற கேள்விகளை வரிசையாக வச்சுக்கிட்டே வராரு. அப்படித்தான் அவர் வந்து இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கிறாரு. அதுதான் இப்போ பயங்கரமான ஒரு சர்ச்சையாக மாறி போயிருக்கு. அதாவது பிஜேபி வந்து ஒரு வேலையை செய்வான். பிஜேபியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயர் வரும்போதும், அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போதும் அந்த அமைப்புகள் வந்து பிஜேபிக்கு முட்டு கொடுத்து பேசும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளும் இங்கே இருக்கக்கூடிய பெரியார்வாதிகளும் அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசுறீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மதிவதனி அப்படிங்கிற ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு பெண்ணை வந்து குறிப்பிட்டு ஒரு பேரை சொல்கிறாரு. இவங்க வேறு யாரும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு டிபேட்டில் வந்து தமிழ்நாட்டில் 5000க்கும் மேற்பட்ட லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க அடுத்து ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. தமிழ்நாட்டில் 5000க்கும் மேற்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது, டாஸ்மார்க் எண்ணிக்கையும் நான் சொல்கிறேன் 500 சொச்சம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அப்படி உல்டாவாக சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 500 சொச்சம் டாஸ்மார்க் தான் இருக்குது, மற்ற டாஸ்மார்க்கெல்லாம் மூடிட்டாங்க. ஆனால் லைப்ரரி வந்து 5000க்கு மேலே இருக்குது அப்படின்னு ஒரு உருட்டின ஒரு பெண்ணு தான் இவங்க. ஒரு திராவிட பெண், பெரியாருடைய பேத்தி. ஸோ இவங்களுடைய பேரை குறிப்பிட்டு இது போன்ற ஆட்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்காம நீங்கள் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாப்புல. அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்களாம் என் வேங்க வேலை பற்றி பேச மாட்டீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த பெரியாரிஸ்ட் எங்கே போகிறீங்க, ஏன் பேச மாட்டீங்க அப்படின்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார். இப்படி இவர் சொல்லிட்டாரா? இவர் சொன்னதில் இருந்து இவரை போட்டு வாட்டுன்னு மாட்டிக்கிட்டு இருக்காங்க சில பேர். இப்போ இவர் ஏன் இப்போ இந்த மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, மதிவதனி அப்படின்ற ஒரு பேரை சொன்னதுக்காக இந்த தாக்குதல் கிடையாது. அவர் முக்கியமாக நேரடியாக குற்றம் சாட்டி பேசினது வந்து அரசாங்கத்தை பற்றி அவர் பேசின காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பெரியாரிஸ்ட் எல்லாமே அவர் மேலே வன்மத்தை கொட்டுறாங்க. அவரை சில்லறை பையன் சொல்கிறது, ஆமைமன் பேசுறது, கெட்ட வார்த்தைகளில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இவரை பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய காரணமாகத்தான் கோபி நாயனார் அவர்கள் வந்து இப்போ இந்த பெரியார் விருது, தனக்கு கிடைச்ச பெரியார் விருதை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இந்த திராவிட மாடல் அரசுனால
என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, எப்போ வேணாலும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷனை வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவர் சொன்னதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் யோசிக்கிற வரைக்கும் எந்த விதமான தப்புமே கிடையாது. பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கூடிய, தன்னை பற்றி சொல்லக்கூடிய இந்த போலி பெரியாரிஸ்டுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது வந்து பேசுவாங்க, பெரியாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது பேசுவாங்க, பெரியாரை பற்றி பேசுவாங்களே தவிர்த்து பெரியார் பேசின எதையுமே அவங்க பேச மாட்டாங்க. சமீபத்தில் கூட சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாரு, பெரியாரை போட்டு என்னென்னமோ பேசிட்டாரு. ஆக்சுவலாக அவர் வந்து பெரியார் என்ன பேசினாரோ அதை எடுத்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. ஆனால் பெரியாரை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டை முற்றுகையிட போறேன் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு போனாங்க இந்த பெரியாரவாதிகள். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்காக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த பெரியாரிஸ்ட் வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சமீபத்தில் எத்தனை கொலைகள், தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகள், ஒரு ரவுடியை வந்து காருக்குள்ளேயே வச்சு கொள்றாங்க, கட்டின மனைவி முன்னாடியே காருக்குள்ளேயே வச்சு ஒருத்தரை கொள்றாங்க. கேட்டால் அது வந்து முன்பகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது வந்து ஒரு இவர் வந்து ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செல்லதுரை அப்படிங்கிற ஒருத்தரை வந்து முன்னாடி கொண்டிருக்காரு, அந்த பழிவாங்கும் நோக்கில் இவரே இப்போ கொள்றாங்க. ஆனாலும் அது தவறு தான். இதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குது, அதை செய்யணும். இது ஓகே, இதை கூட நீங்கள் வந்து சரி அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் வந்து தொழுகை முடிச்சுட்டு வெளியில வந்தவரை வாசல்லே வச்சு வெட்டி ஒரு கும்பல் கொண்டிருக்கு. அவருடைய சாவுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவருடைய வீடியோவில் ஃபேஸ்புக் தளத்தில் அவர் ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க குறுகிய காலகட்டத்தில். தமிழ்நாட்டுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இதை பற்றி ஒரு பெரியாரிஸ்ட் பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மதிவதனியாக இருக்கட்டும், இன்னும் சிலராக இருக்கட்டும், சுபவி அவர்களில் இருந்து யாருமே இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. எங்கே போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட எங்கே தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய 2025 திராவிட மாடல் அரசில் நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் புல்லட் பைக் ஓட்டிட்டான்னு சொல்லி அவன் கையை வெட்டுறதும், கபடி போட்டியில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் காலை வெட்டுறதும் கையை வெட்டுறதும் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து யார் தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் தான். அரசாங்கம் இதை ரொம்பவே வந்து கவனமாக எடுத்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் மாறா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அச்சுறுத்தல் வருது. கனிம வள கொள்ளைகளை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்கன்னா லாரியை விட்டு ஏற்றி கொள்றானுங்க. அதுவும் ரிவர்ஸில் வந்து அவன் பொழைச்சிடக்கூடாதுன்னு மறுபடியும் ஏற்றி கொள்றானுங்க. இப்படி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கத்தை நோக்கி யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள ஏதாவது பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு ஏதாச்சும் பெரியாரிஸ்டுகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போராட்டம் செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எத்தனையோ பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை இருந்து பெரியவங்க வரைக்குமே கற்பழிக்கப்படுறாங்க. டெய்லியும் அந்த கிரைம் ரேட் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இதை குறித்து ஏதாச்சும் ஒரு பெரியாரிஸ்ட், எல்லாமே ஃபெமினிஸ்டாக தான் இருப்பாங்க, எந்த ஃபெமினிஸ்டாச்சும் பேசியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த மதிவதனி அவர்கள் வந்து இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. அதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு கலங்கம் ஏற்பட்டுட்டா உடனே எல்லாரும் பொங்கி எழும்புறது. ஓப்பனாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசணும் அப்படின்னு பேசுகிறாங்க மேடை தோறும், அவங்க மேலே நடவடிக்கை கிடையாது. இவங்க எல்லாருமே தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு கோபி நாயனார். நீங்களாம் ஒரு பெரியாரிஸ்டா? பெரியார் இதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? பெரியார் இதை தான் பேசினாரா? நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அரசாங்கத்துக்கு, அதிகார மையத்துக்கு பாதுகாப்பாக முட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் பெரியாரிஸ்ட் கிடையாது. அதை எதிர்த்து
கேள்வி கேட்கிற நான் தான் உண்மையான பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். திராவிடத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஏகப்பட்ட பெரியாரிஸ்ட் பேசுறாங்க, அதுல ஒரு நபர் தான் மதிவதனியா இருக்கிறாங்க. ஆனா திராவிட அரசுக்கு கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே பேசுறது கிடையாது. வேங்கல் வயல பத்தி ஏன் இன்னும் யாரும் பேசல? திராவிட மாடல் அரசு கீழே வாழ்ற ஒரு மக்களுக்கு பட்டா இல்லை அப்படின்னா அந்த அரசாங்கம் பதட்டப்படணுமா இல்லையா? என்னடா இது, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ற மக்களுக்கு வாழ்ற இடத்துக்கு பட்டா இல்லையா, ஒரு வீடு இல்லையா அப்படின்னு ஒரு அரசாங்கம் கவலைப்படணுமா வேணாமா அப்படின்ற கேள்விகள் முதற்கொண்டு நம்ம கோபி நாயனார் அவர்கள் வரிசையா கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல அஃபண்ட் ஆனவங்க தான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவரை போட்டு தகாத வார்த்தைகளை பேசி கொலை மிரட்டல் வரைக்கும் அவருக்கு விட்டதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக என்னுடைய பெரியார் விருதை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுத்துக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே நீங்க யோசிச்சு பார்க்கணும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு அங்க வாழக்கூடிய மக்களுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்குது. தமிழ்நாட்டில் நீங்க மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சைக்காரன் இன்னமும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கான், ரோட்ல வாழ்ற மக்கள் இன்னமும் ரோட்ல தான் வாழ்றாங்க, ஏழை மக்கள் இன்னும் ஏழையாக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சாரார் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலைன்னா இனிமேல் யோசிங்க. சென்னையிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை ஒரு சிட்டி, சென்னை வளர்ந்த ஒரு பகுதியாக பலராலும் கருதப்படுது. இந்த சென்னையிலேயே எத்தனை இடங்களில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வாழ்கிற இடத்துலையே அண்ணா நகர்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் சவுத்தில் ஒரு அண்ணா நகர் இருக்குது, ஃபேமஸான இடம், நிறையா நீங்கள் போயிருப்பீங்க, சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும். வட சென்னையில் ஒரு அண்ணா நகர் இருக்குது, மத்திய சென்னையில் ஒரு அண்ணா நகர், மத்திய சென்னையா தென் சென்னையா தெரில, ஒரு அண்ணா நகர் இருக்குது. இந்த 2 அண்ணா நகரை நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா நகரில் அடிப்படை வசதி கூட, கழிவறை வசதி கூட இல்லாத மக்கள் வீடு பார்த்தீங்கன்னா கல்லில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த போட்டுலாம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே மீனவர்கள் தான் அதிகம். இந்த படகுல மிஞ்சி போன இந்த புயலில் போய் சேதமான படகுகளுடைய மிஞ்ச கட்டைகள் இருக்கும்ல, மரக்கட்டைகள், அந்த தார்பாய், இதை வச்சு வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை அப்புறப்படுத்துகிறோம், அந்த மக்களை அப்புறப்படுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் பார்க்கு கட்ட போகிறோம், ஏன்னா அது பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியா, அங்கே நாங்கள் பார்க்கு கட்ட போகிறோம், சுற்றுலா பகுதியாக அதை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பாத்ரூம் கிடையாது, குழந்தைகளுக்கு சரியான பள்ளிக்கூடம் கிடையாது, ரோட்டை தாண்டி போனோம், எத்தனை விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆனால் எடுத்து நீங்கள் இந்த அண்ணா நகரை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான் ஓட்டு போடுறோம்ல, நீங்களும் நானும் தான் அதுக்கான காரணம். ஏன்னா இந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு அந்த ஓட்டை அவங்களுக்கு போடுறது. ஆனால் அங்கே அண்ணா நகரில் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுத்தா அந்த வாக்கை பறிக்க முடியாது. அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும்? எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அவனுக்கு செஞ்சு தரும். ஏன் அவன் ஓட்டுக்கு காசு போட மாட்டான்? ஏன் அவன் காசுக்கு ஓட்டை போட மாட்டான்? ஏன்னா அவன் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் ஏற்கனவே முன்னேறிட்டான். அவனுக்கு அந்த காசு தேவை கிடையாது. மாறா அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் தேவை. அவனுக்கு ஸ்ட்ரீட் லைட் வேணும், வீட்டுக்கு மின்சாரம் வேணும், குடிக்க நல்ல தண்ணீர் வேணும், தடையில்லா மின்சாரம் வேணும், வேலை வாய்ப்புக்கு ஐடி பார்க் போன்ற நிறுவனங்கள் வேணும், இது எல்லாமே அவனுக்கு வேணும். ஆனால் தொழில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய கெமிக்கல் தொழிற்சாலைகளில் இருந்து எல்லாத்தையும் இங்கே கட்டுறது, இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வராது. இங்கே ஏன் அதெல்லாம் கட்டுறான்? இங்கே ஏன் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் முன்னேறவே இல்லை? நான் சொன்ன மாதிரிங்களா, இந்த இந்த அண்ணா நகர் மாதிரி பல பகுதிகள் இருக்குது வட சென்னையில். இங்கே ஏன் இந்த பிரச்சனை? நீங்கள் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டை போடுறீங்க, அவன் மாறா அவன்கிட்ட இருந்து. ஏன்னா அரசுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ஓட்டை யார்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் நல்லா படிச்சுட்டான், நல்லா பணத்தில் முன்னேறிட்டான், வருமானம் அவனுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து எப்படி வாக்கை பறிக்கணும்னு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியும். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி வாக்கை பறிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம காசு கொடுத்தா ஓட்டை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி நம்ம ஓட்டை போட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இது எல்லாமே நம்ம யோசிக்கணும். இது எதுவுமே யோசிக்காமல் நம்ம ஓட்டை போட்டு தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கதறோம். இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, சுற்றி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, மக்கள் மாறாத வரை இங்கே எதுவுமே மாறாது, எதுவுமே மாறாது. நீங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கிட்டே நீங்கள் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வீண். நீங்கள் அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இது நடக்காது.
மக்கள் என்னைக்கு மாறுறீங்களோ, நீங்கள் என்னைக்கு காசுக்கு உங்களுடைய ஓட்டை விற்காம அவங்களுடைய திட்டம் என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, மக்களுக்காக செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன செய்யறதா சொல்லியிருக்காங்க, நமக்கு அது வருமா வராதா, நம்ம தொகுதியில் நிற்க போகிற அந்த ஒரு நபர் யார், படித்தவரா, அவருடைய குற்றப்பின்னணிகள் என்ன, இது எல்லாமே பார்த்து நீங்கள் என்னைக்கு ஒரு ஓட்டை போடுறீங்களோ, உங்களுக்காக இல்லாமல் அந்த ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி 5 ஓட்டு இருக்குது 5000 ரூபாய் நம்ம ஒரு மாதத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி அவங்களுக்கு ஓட்டை போடாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு என் பிள்ளை என்ன பண்ணும், என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, அதை யோசித்து நீங்கள் ஓட்டை போட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எத்தனை வருஷம் ஆனாலும் இது இப்படியே தான் இருக்கும், நீங்கள் வளர போகிறதும் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வேங்கை வயலில் எவன் அந்த மலத்தை கலந்த தண்ணியை குடித்தானோ அவனையே குற்றவாளியாக மாற்றி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, எவனாச்சும் ஒருத்தன் மலம் கலந்த தண்ணியை அவனே குடிப்பானா? ஆனால் இங்கே அதெல்லாம் நடக்கும். காரணம் யாரு? நீங்களும் நானும் தான். ஸோ நீங்கள் மாறினா தான் இங்கே எல்லாமே மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு, கோபி நாயனார் அவர்களுடைய அந்த நியாயமான கேள்விகளுக்கு அரசாங்கம் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்களோ இல்லை இந்த பிரச்சனையை வந்து இதோட முடியணும். தொடர்ச்சியாக பல மரணங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.